வணக்கம் மக்களே, இது ரயில்வே தொடர்பான ஒரு தகவல். ரயில்வேயில் 3 வகையான மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தட்கல் டிக்கெட் தட்கல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. அதாவது அவசர காலத்தில் திடீர்னு பயணம் செய்யணும், ட்ரெயினில் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரயில்வே துறையால் லல்லு பிரசாத் யாதவ் அவர் ரயில்வே மினிஸ்டர் இருக்கையில் தொடங்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெயின்லையுமே சில குறிப்பிட்ட, அது எத்தனை பர்சன்டேஜுக்கு யாருக்குமே தெரியாது. ரயில்வேயோட அந்த டிசிஎம் கமர்ஷியல், அதாவது வணிக தொடர்பான அந்த அதிகாரிகளுக்கு தான் தெரியும். அவங்க ஒரு குறிப்பிட்ட சீட்டை ஒதுக்கி வச்சுக்கிடுவாங்க. ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, லாஸ்ட் மினிட்டில் ட்ராவல் அவசரமாக எமர்ஜென்சி, அதாவது கல்வி தொடர்பாக ஆஸ்பத்திரி, மருத்துவமனை இந்த மாதிரி போகிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த தட்கல் சிஸ்டம். அது எப்படின்னா, 1 day பிஃபோர் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஜேர்னி, அதாவது ட்ரெயின் எந்த ஸ்டேஷனில் கிளம்புதோ அந்த ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி இந்த தட்கல் சிஸ்டத்தை புக் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜர். இப்போ சப்போஸ் ஒரு ட்ரெயின் உழவன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர்லேருந்து கிளம்புது அப்படின்னா, அது நைட்டு 10 மணிக்கு கிளம்புதுன்னு நினைக்கிறேன் தஞ்சாவூரில். அது 10 மணிக்கு கிளம்புனாலும் சரி, அது இப்போ சீர்காழி, சிதம்பரம் அதுக்கெலாம் 12 மணிக்கு மேலே அது ரீச் ஆனால் கூட நைட்டு, அது ரயில்வே பொறுத்தவரை மறுநாள் கணக்கு. அது அடுத்த நாள் கணக்கு இடக்கூடாது. அது கிளம்புற தேதியை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதனால தான் ரயில்வேயில் 1 day பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் தி ஜேர்னி அப்படின்னு சொல்லி ரூல் போட்டிருப்பாங்க. இதான் தட்கலில் இப்போ உள்ள ரூல், 24 hours. சரி, இப்போ என்ன இதில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ரயில்வே துறையில் இந்த தட்கல் சிஸ்டத்தில் நிறைய ஃப்ராடு நடக்குது அப்படிங்கிறதான் ரயில்வேயோட 2 நாள் குற்றச்சாட்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த தீபாவளி பொங்கல் டைம்லலாம் ட்ரெயின் கவுண்டர் அந்த டிக்கெட், தட்கல் டிக்கெட்டு இல்லை நார்மல் டிக்கெட்டு புக் பண்ண உடனே 5 நிமிஷத்தில் டிக்கெட்டு தீர்ந்து போயிடுது அப்படிங்கிற செய்தியை பார்ப்போம். இதுக்கு காரணம் நிறைய அந்த ஐஆர்சிடிசி சைட்டில் போலி கணக்குகளை உண்டாக்கி, இந்த நிறைய அந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இவங்களாம் போலி கணக்கில் அவங்களே ரேண்டமாக ஒரு ஏஜை போட்டு போலி கணக்கில் உருவாக்கிக்கிட்டு பொதுமக்கள் உண்மையாக பயன்படுத்தக்கூடிய அந்த பெனிஃபிஷரி தடுக்கிறாங்க. அப்படிங்கிறனால ரயில்வே சமீபத்தில் கிட்டத்தட்ட 2.5 கோடி போலி அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணாங்க அப்படின்னு. இதில் உண்மையாகவே சில அக்கௌண்ட்டில் டெலீட் ஆச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு செய்தி. இப்போ இந்த தட்கல் சிஸ்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ இதுதான் தட்கல் சிஸ்டத்தோட ப்ரொசீஜர். இதில் 2 வகையான இது இருக்குது. ஒன்று கவுண்டர்லேயே போய், அதாவது புக்கிங் ஆஃபீஸ், அந்த பிஆர்எஸ் கவுண்டர் சொல்லுவாங்க, பப்ளிக் ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே போய் ஆஃப்லைனில் அது ஒரு ஃபார்ம் இருக்கும். அது தனி ஃபார்ம், பிங்க் ஃபார்ம்னு சொல்லி இருக்கும். அதை முந்தின நாளே போய் அதை இடம் போடுறது, இல்லை காலையில் 7 மணிக்கு போய் இடம் போட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி, தட்கல் ஃபார்மில் 4 பேர் தான் புக் பண்ண முடியும். அதை முன்னாடியே இடம் போட்டு புக் பண்ணுற ஒரு சிஸ்டம் இது. நார்மல் ஆஃப்லைனில் இதை பொறுத்த மட்டும் தட்கல் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, ஏசிக்கு காலையில் 10 மணிக்கும், நான் ஏசிக்கு 11 மணிக்கும் ஓப்பன் ஆகும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஏஜென்ட்டுகளுக்கு 10:30 மணிக்கும் 10 நிமிஷம் கழிச்சு 10:10க்கும், நான் ஏசிக்கு 11:10க்கும் தொடங்குற மாதிரி இப்போ உள்ள இந்த ப்ரொசீஜர் இருக்குது. இதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டரில் போய்ட்டு அந்த இடம் கிடைக்கிறதே ரொம்ப இதாக இருக்கும். தட்கலுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கவுண்டரில் காலையிலே போய் உட்காந்து இருப்பாங்க வயசானவங்க, பெரிய இளைஞர்கள்லாம் கூட பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி தட்கலில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு. அது சனி ஞாயிறுலாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ நெருக்கடியாக இருக்கும். அதே மாதிரி ஐஆர்சிடிஸில் புக் பண்ணலையும் சரி, நம்ம தட்கல் புக் பண்ணிடுவோம். 10:10க்கே 10 மணினாலும் சரி, 11 மணினாலும் சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி ரெடியாக வச்சுருவோம். உள்ளே போகையில் பார்த்தீங்கன்னா 50 சீட்டு இருக்கும், 100 சீட்டு இருக்கும். சரசரன்னு 1 நிமிஷத்து 2 நிமிஷத்துலேயே என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். இதுக்கு டிக்கெட்லாம் உள்ளே போயிடும். உள்ளே போனால் கடைசியில் பார்த்தா அது என்ன அப்படின்னா, அந்த பேங்க்கில் இப்போ கனரா பேங்க்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா, பேங்க்லேருந்து அந்த பணம் டிரான்சாக்ஷன் ஆகி அது ரயில்வே அக்கௌண்ட் போனால் தான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும். இதில் ரயில்வே வேலெட்டில் நீங்கள் சஃபிஷியன்ட் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உடனே நடக்கும். ஏன் அப்படின்னா, இதில் 2 அந்த நெட் பேங்கிங்கில் 2 இருக்குது. ஒன்று ரயில்வேயோட ஐஆர்சிடிஸ் அதுவும் ஆக்ட் ஆகணும். அதே சமயத்தில் பேங்க்கோட அந்த வெப்சைட்டை உடனே துரிதமாக செயல்பட்டு இந்த ரயில்வே அக்கௌண்ட்டுக்கு இந்த பேங்க்லேருந்து பணம் டெபிட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் வரும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். 100 டிக்கெட் இருக்கும், 10 டிக்கெட் இருக்கும். டக்குன்னு பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட் அல்லது நாட் கன்ஃபார்ம்டுன்னு வந்துடும். ஸோ இதுதான் அதாவது ராக்கெட்டு சேட்டலைட்டான பேரில் இது விஞ்ஞானிகள் எப்படி பதப்பதன்னு இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் பதப்பதப்போட இந்த டிக்கெட்டு தட்கல் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ரயில்வே பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் அப்படியே ஒரு படபடப்புலேயே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் தட்கல் சிஸ்டத்தில் உள்ள ஒரு இது.
தட்கல் டிக்கெட்டில் இடம் கிடைக்கிறதும் ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் ரயில்வேல வேலை வாங்குறதுக்கு எப்படி எக்ஸாம் எழுதி தேர்வு காத்திருந்து கடைசியில் ரிசல்ட் வந்தால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி காத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் வந்து சேட்டலைட்டு இதுக்கு அனுப்புகிறோம், விஞ்ஞானிகள் அனுப்புகிறோம், மூணுக்கு அனுப்புகிறோம், நிலாவுக்கு அனுப்புகிறோம், செவ்வாய் கிரகத்தை அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு பொதுமக்களுக்கு போதிய ட்ரெயினை இயக்கி இப்போ பஸ்ஸிலலாம் இருக்குது. பஸ்ஸிலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். அதே மாதிரி பஸ்ஸு ஒன்றும் இல்லை, இது தேட்டரில் சினிமா பார்க்குறது, தேட்டரில் போய் பாருங்கள், புக்கிங் ஷோவில் ஸ்க்ரீனு எந்தெந்த சீட்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புக் பண்ணலாம். ஆனால் ரயில்வே பொறுத்த மட்டும் எங்கே எத்தனை இதில் வந்து காலியாக இருக்குது, ஏசி 3 டயர் எத்தனை காலியாக இருக்குது, ஸ்லீப்பரில் எத்தனை காலியாக இருக்குது, சிட்டிங்கில் எத்தனை காலியாக இருக்குது, ஒன்றுமே தெரியாது. நீங்கள் புக் பண்ணால் அது தெரியும். சரி, இதெல்லாம் வந்து ரயில்வேயோட ஒரு இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கூட இப்போ நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்சிடிசி ஒரு பஸ்ஸில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி சீட்டா, பின்னாடி சீட்டா, நடுவில் சீட்டா, விண்டோ சீட்டா அப்படிலாம் பார்த்து கூட நம்ம புக் பண்ணலாம். ஆனால் ரயில்வே பொறுத்த மட்டும் அது கிடையாது. 90 வயசு பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பர்த்தில் போட்டிருப்பாங்க. அது என்னமோ அத்லெட்டில் கலந்துக்கிட்டு மேலே ஏறி போகிற மாதிரி. அது அட்லீஸ்ட் அது ஆர்டிஃபிஷியல் ஏஐலையாவது அதை மாற்றி 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் அப்பர் பர்த்தை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணி, அது பையன் வந்து டிக்கெட் புக் பண்ணி இப்போ ஏற்றி விடுவார். அது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போய் ஏறி கெஞ்சிக்கிருக்கும், தம்பி இதை மாற்றிக்கிறீங்களா, அதை மாற்றிக்கிறீங்களா. நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தரையில் விரித்து படுத்து கிடப்பாங்க. அது பார்த்தா அப்பர் பர்த்து காலியாக இருக்கும், அல்லது வேறு யாராவது டிடி என்ன செஞ்சுருவாருன்னா ஏறி உட்கார விடும்பார். இதுதான் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரயில்வே துறை வந்து மாற்றம் கொண்டு வரணும். சரி, இப்போ இந்த தட்கல் சிஸ்டத்தில் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்கலில் வந்து வர ஜூலை 1 ஆதார் இல்லாமல் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் கவுண்ட்ரு டிக்கெட் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பிங்க் கலர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பேர், நேமு, அட்ரஸ்ஸு, ஃப்ரம் டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆதார் நம்பரை ஏற்றணும். இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆதார் நம்பர் ஏற்றணுமா, இப்போ ஒரு 4 பேர் போகலாம்னா 4 பேருக்கு ஆதார் நம்பர் ஏற்றணுமாங்கிற பற்றி கிளாரிட்டி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கும் ஆதார் நம்பர் ஏற்றணுமா, இல்லை ஒருத்தருக்கு மட்டும் ஆதார் ஏற்றணுமாங்கிறது தெரில. இப்போ சாதாரணமாக இந்த குரூப் டிக்கெட்லாம் போயில ஒருத்தருடைய இது மட்டும் இருந்தால் போதும், ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போதும். ஏதாவது பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதாரோ, மீதி உள்ளவங்களாம் தேவையில்லை. அதே மாதிரி இப்போ ரயில்வே வந்து 4 பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 4 பேருடைய ஆதாரை ஏற்றணுமா, இல்லை ஒருத்தருடைய ஆதார் ஏற்றணுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ 4 பேருடைய ஆதார் ஏற்றணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ கடைன்னு 4 பேர்த்துக்கு ஏற்றையில் அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளே காலியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த புக்கிங் கிளார்க்கு வந்து 4 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஆதார் வந்து ஒரு 10 டிஜிட் வச்சுங்க. 10 டிஜிட்டில் 8க்கு பதில் 7ன்னு போட்டார்னா அது ஆதார் நம்பர் தப்பாயிடும். அவர் போட்டு கொடுத்துருவார். அவர் என்ன அடிக்கிறார் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் டிக்கெட்டு அவர் டிடிஆர் செக் பண்ணல, ஆதார் நம்பர் தப்பாக இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், எனக்கு தெரியாதுமா, நீ கொடுத்தது தப்பாக இருக்குது, எனக்கு வந்து ஒரிஜினல் ஆதார் எடுத்துகிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஃபைன் போடுவார். இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது ஒன்று. அப்போ வந்து ஆதாரை ஏற்றாமல் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, ஆதார் நம்பர் சொல்லாமல் இனிமேல் கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ண முடியாது. இது வந்து 1 வருது. இது எப்படிலாம் சாத்தியப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் ஜூலை 15 என்ன வரப்போனா, ஆதார் நீங்கள் எந்த ஆதார் கொடுக்குறீங்களோ அந்த ஆதாரோட மொபைல் எண் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், 1 டைம் பாஸ்வேர்டு, ஒரு முறை கடவுச்சீட்டு, அந்த எண் வரும். அந்த எண்ணை நீங்கள் வந்து புக்கிங் கிளார்க்கிட்ட அந்த டிக்கெட் போடுறது இசிஆர்டி நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வந்து என்ன செய்வார்னா அந்த ஓடிபியை ஏற்றுவார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இப்போ கவுண்டரில் உள்ள எல்லாருமே முக்கால்வாசி வட இந்தியர்கள் தான். அவர்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, ஆங்கிலமாக அவங்க பேசுகிற ஆங்கிலமாக நமக்கு புரியாது. அப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவீங்க. அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல இருக்கிறீங்க, ரயில்வே புக்கிங்க அந்த ஏரியாவில் டவர் கிடைக்கல அப்படின்னா அப்போ வந்து எப்படி ஓடிபி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. அப்போ அதுலேயும் சொல்ல மாதிரி 4 பேர் போகிறாங்கன்னா 4 பேருக்கு ஒரு ஓடிபி வருமா அப்படிங்கிறது தெரியல. அப்போ இதில் குறைஞ்சது வந்து 5 நிமிஷம் ஆகும் ஒருத்தருக்கு. அப்போ இதெல்லாம் ரயில்வே வந்து எப்படி சரி செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுதான் வந்து இதை தட்கல் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் வரக்கூடிய மாற்றங்கள். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன, ஏஜென்ட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அவங்க ஏஜென்ட் எப்படினாலும் சரி, அவங்க வந்து ஏமாத்துறது முடிவு பண்ணுறாங்க, எப்படினாலும் திருடுன்னு முடிவு பண்ணி எப்படினாலும் திருடு பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து 10 நிமிஷம் கழித்து தான் வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. அப்போ இது வரைக்கும் அவங்க வந்து புக் பண்ணாமல் இருந்தாங்களா, இல்லை இந்த மாதிரி ஃபோர்ஜரியாக ஃபேக் பண்ணாமல் இருந்தாங்களன்னா அவன் பண்ணுவான், அவ்வளோதான். அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பொறுத்த மட்டும் இதுதான் வந்து தட்கல் சிஸ்டத்தில் கவுண்டர். அதே நீங்கள் ஐஆர்சிடி சைட்டு நீங்களாக ஓனாக வீட்டில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆதார் மொபைலில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க.
அந்த நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வந்துடும். அதை நீங்கள் ஏற்றணும். இதுலேயும் அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு வந்து அந்த மொபைல் டவருக்கு இருந்தால் தான் உடனே ஓடிபி வரும். அதனால் வந்து அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுதான் தட்கலை பொறுத்த மட்டும். அதேமாதிரி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ரயில்வே பொறுத்த மட்டும் இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து ட்ரெயினுக்கு தகுந்த மாதிரி இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ ரயில்வே வந்து அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து ஒன்லி 25% அந்த இடத்துல 25% மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க எல்லா ட்ரெயினுக்குமே. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 1000 டிக்கெட் இருக்குது, 1000 சீட்டு இருக்குது ஒரு ட்ரெயினில். இப்போ ஒரு மன்னை எக்ஸ்பிரஸில் 1000 சீட்டு இருக்குது அப்படின்னா 1000 புக் பண்ணதோ இல்லையோ வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 25%, அதாவது 25 சீட்டு தான் எக்ஸ்ட்ரா புக் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து ட்ரெயினுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டு இஷ்யூ பண்ணிக்கிட்டாங்க. இதனால் ரயில்வேக்கு நிறையா லாபம் இருக்கும். 1000 டிக்கெட்டுக்கு 500 வெயிட்டிங் லிஸ்ட் புக் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் ஆகட்டா என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் அப்படி போயிடுவான்னு வச்சுங்க. அப்போ வந்து ஒவ்வொரு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுக்குமே வந்து மினிமமாக ரயில்வே வந்து 50 ரூபா 100 ரூபா பிடிக்கும். அப்போ இது வந்து ஒன்றுமே இல்லாமல் ரயில்வேக்கு வந்து வருமானம் வந்துக்கிருந்துச்சு. இதனால் என்ன சட்ட சிக்கலாக இருந்துச்சுன்னா, சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர்ஸ் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் டிடிடி இறங்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி இறங்கணும். இது வந்து இதுதான். ஆனால் யார் அதை ஃபாலோ பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுறதுலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃப்லைன் கவுண்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, அதாவது ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு டிடியை பார்த்துட்டு சார் கிடைக்குதான்னு சொல்லி அவங்க ட்ராவல் பண்ணி அந்த பேசஞ்சரை அலைய விடுவாங்க. அவன் ஃபுல் பே பண்ணியிருப்பார். அதாவது ஒரு கன்ஃபார்ம்டு டிக்கெட் பேசஞ்சர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அது ஃபுல் பேரை ரயில்வே வாங்கிடும். அவர் வாங்கிட்டு என்ன செய்வார், இங்கிட்ட டிடி பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். இதனால் வந்து ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸுக்கு நிறையா இன்கன்வீனியன்ஸ், அவசரியம் வருது அப்படிங்கிறத ரயில்வே முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ தான் இதெல்லாம் ரயில்வே வந்து யோசிக்குது. 25% மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வெயிட்டிங் லிஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை கொண்டு வர போகிறாங்க. அது வந்து ஒரு நல்லதான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் கிடைக்காதுன்னா அடுத்து அவங்க வந்து வேறு டேட் ஆஃப் ஜேர்னியை மாற்றலாம், அல்லது வேறு மோட் ஆஃப் பஸ்ஸுலேயே வேறு இதுலேயே போகிறதுக்கு வந்து ஒரு சௌரியமாக இருக்கும். இவங்க வாட்டுக்கு வந்து பிட் நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி என்ன செய்கிறது, வெயிட்டிங் லிஸ்ட் நிறையா அடித்து விட்டுறது. பார்த்திங்கன்னா அந்த கன்ஃபார்ம் ஆகாத பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறது பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெயினில் ஏறிட்டு அவங்க வந்து இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு அசௌகரியம் கொடுக்குறது. பாவம் அவங்களே நிலைமை நினைச்சாலும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட் பக்கத்துலலாம் ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இப்போ ரயில்வே வந்து 25% மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட்டை ஒவ்வொரு ட்ரெயினுக்கு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது இது என்ன அப்படின்னா, இந்த சார்ட் ப்ரிப்பரேஷன் வந்து 4 hours பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் த ஜேர்னி அப்படின்னு சொல்லி ஒரு ரூல். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். அப்போ 4 மணி நேரத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து பதப்பதக்கம் இருக்கும். ரயில்வே வந்து எப்பயுமே பேசஞ்சர்ஸ் வந்து அப்படியே ஒரு இதுலேயே தான் இருக்கும், படப்படப்புலேயே வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாதா அப்படியே ஏறிட்டே இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டு 22லேருந்து 20, 10, 15 அப்படின்னு வந்து கடைசி நேரத்தில் 1ல் வந்து நிற்கும், யுவர் டிக்கெட் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு. இதை சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து முடிவு கொண்டு ரயில்வே என்ன கொண்டு வந்துருவாங்கன்னா, 24 hours பிஃபோர் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஜேர்னி அப்படின்னு கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு இப்போ வைகை எக்ஸ்பிரஸ்ஸு 1:50க்கு எக்மோரில் கிளம்புது அப்படின்னா, அன்றைக்கி 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி, அப்பா உனக்கு இந்த ட்ரெயினில் இடம் கிடையாது, நீ வேறு ஏதாவது ஜேர்னியை பார்த்துக்கோ அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ரயில்வே இதுவும் கொண்டு வந்துருக்காங்க. இதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று தான். 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா அவர் வந்து அந்த ஒரு பேசஞ்சர் என்ன செய்வார், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாட்டினா வேறு ஒரு மாற்று பயணத்தை மேற்கொள்வார் அப்படிங்கிறதே ரயில்வே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த காணொலியில் வந்து ரயில்வே பொறுத்த மட்டும் 3 விடயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஒன்று, தட்கல் சிஸ்டத்துக்கு வந்து தட்கல் டிக்கெட் புக்கிங்க்கு வந்து ஆதார் 1ஆம் தேதியிலேருந்து ஆதார் நம்பர் கட்டாயம். அது எல்லாத்துக்குமா அல்லது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது அது நடைமுறைக்கு வந்தால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அது தெரியவில்லை. அடுத்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து அந்த ஆதார் எனேபிள்டு மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை ஏற்றினா தான் அது கவுண்டர் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஃப்லைனில் வீட்டில் உட்காந்து டிக்கெட் போட்டாலும் சரி, அந்த ஓடிபியை வந்து நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து தட்கல் டிக்கெட் புக் ஆகும் அப்படிங்கிறது 2வது. அதே மாதிரி இந்த ஏஜென்ட்டுலாம் வந்து இனிமேல் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லாமல் அரை மணி நேரம் கழிச்சு 10:30 மணி அல்லது 11:30 மணி அப்படிங்கிறது இது 2வது. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இனிமேல் வந்து கண்ணாப்பண்ணான்னு கொடுக்காம யூனிஃபார்மாக 25% மட்டும் தான் வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சர்ஸுக்கு இஷ்யூ பண்ணுறதை ரயில்வே நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க. இது 3வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து 24 hours பிஃபோர் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஜேர்னி. அதாவது 24 மணி நேரம் ட்ரெயின் கிளம்புறதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. ரயில்வே வந்து நிறைய மாற்றங்களை தொடர்ந்து நோக்கி செஞ்சுக்கிருக்கு. ஆனால் இந்த எனி டைம் எந்த ட்ரெயின்லேயும் புக் பண்ணுறதுக்கு போதிய இடம் உள்ளது மாதிரி இருந்தால் புக் பண்ணால் ரொம்ப சௌரியமாக இருக்கும்.
அதுக்கு நிறைய ட்ரெயின்களை ஆப்ரேட் பண்ணணும். அது இயக்குனா கண்டிப்பாக பேசஞ்சர்ஸ் அல்லல் படுறது தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.